ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் மூலமாக நீங்கள் ஓய்வூதியம் வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு தான். பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இது ஒரு முக்கிய பதிவாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கவர்மெண்ட் எம்ப்ளாயோட சொந்த ஊர் ஒரு இடமா இருக்கும். அவங்க வேலை பார்க்குறது ஒரு ஊராக இருக்கும். அவங்களோட பணிக்காலம் முடிஞ்சு அவங்க ரிட்டையர்ட் ஆகி போகும்போது பென்ஷன் அமௌண்ட் எடுக்கிறதுல பலவிதமான சிக்கல் ஏற்படுது. இந்த பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சிபிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி ஈஸியாக நீங்கள் நாட்டோட எந்த மூலையில் இருந்தாலும் பென்ஷன் அமௌண்ட்டை எடுத்துக்க முடியும். நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்கோட பிரான்ச் நாட்டோட எந்த மூலையில் இருந்தாலும் அந்த பிரான்ச் வழியாக நீங்கள் உங்களோட பென்ஷன் அமௌண்ட்டை ஈஸியாக எடுத்துக்க முடியும். நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆனதும் பிபிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க, அதாவது பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர். இதில் உங்களுக்கு 12 டிஜிட்டில் பென்ஷன் அமௌண்ட்டை வாங்குறதுக்கான ஐடென்டி கார்டுக்கான நம்பரை கொடுத்துருப்பாங்க. பென்ஷனர்ஸுக்கு கொடுக்குற இந்த ஐடென்டி கார்டை வச்சு தான் உங்கள்கிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா அது நாட்டோட எந்த மூலையில் இருக்குன்னா அந்த எந்த மூலையில் இருந்தாலும் அதோட பிரான்ச்சிலேருந்து நீங்கள் இந்த இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய பென்ஷன் அமௌண்ட் பணத்தை ஈஸியாக எடுக்க முடியும். இந்த சிபிபிஎஸோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் ஐடி கார்டோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் இதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும். அதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அரசு நிறுவனங்கள்லையோ அரசு சார்ந்த நிறுவனங்களையோ வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாய்க்கு, அதாவது பிபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர், இது மூலமாக ஒரு பென்ஷனர் ஐடென்டி கார்டை கொடுப்பாங்க. ரிட்டைர்மெண்ட் வாங்கின எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குமே இந்த 12 டிஜிட் ஐடென்டி கார்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த பென்ஷனர் கார்டை வச்சு நீங்கள் பென்ஷன் சம்மந்தமான என்கொயரி, பேமெண்ட் என்கொயரி, டிரான்சாக்ஷன், கம்யூனிகேஷன் இது எல்லாமே பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் லைஃப் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஆயுள் சான்றிதழ், இதையும் வாங்குறதுக்கும் இந்த பென்ஷன் கார்டை நீங்கள் பயன்படுத்த முடியும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட பென்ஷன் அமௌண்ட்டை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறது இந்த ஐடென்டி நம்பரை வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது இது மூலமாக கிடைக்கிற பலன்கள் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்கில் சிபிபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம், இதை பற்றி இப்போ பார்த்துடலாம். சிபிபிஎஸோட ஃபுல் மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிபிபிஎஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பேங்க் வாடிக்கையாளர் தான் யூஸ் பண்ணுற பேங்கில் போய்ட்டு ஒரு செக்கை கொடுக்குறாருன்னா அந்த செக்கை பேங்க் என்ன பண்ணுன்னா சிபிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டத்துக்கு அப்லோடு பண்ணிட்டோம். இப்போது இந்த சிபிபிஎஸ் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்த காசோலை, அதாவது செக்கோட டீட்டெயிலை ரீகன்ஃபார்ம் பண்ணோம். எதுக்கு ரீகன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்த செக் ஒரிஜினலா அப்படிங்கிறத செக் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அதில் ஏதாவது ஃப்ராடு வெத்தனமான வேலைகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணோம். இதில் ஏதாவது ராங் பேமெண்ட் நடக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணோம். அதாவது உங்கள் பணத்தை வேறு யாராவது அனுப்புகிறாங்களா அப்படிங்கிறதையும் இதில் மூலமாக செக் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கஸ்டமரோட பேமெண்ட்டில் இருக்கிற பேமெண்ட் சம்மந்தமான ரிஸ்கையெல்லாம் குறிக்கிறதுக்கு தான் இந்த சிபிபிஎஸ் பயன்படுத்துகிறாங்க. இப்போ உங்களுக்கு பென்ஷன் ஐடி கார்டு, சிபிபிஎஸ் இது ரெண்டுமே என்னென்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. ஏன் சிபிபிஎஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்குன்னா, இபிஎஃப்ஓ சிபிபிஎஸ்லேருந்து ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இபிஎஃப்ஓ அப்படி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, 1995 அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக புதிய மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறை, அதாவது சிபிபிஎஸை 2004 அறிமுகப்படுத்துகிறாங்க. 2004 டிசம்பரில் என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 1570 கோடி ரூபாயை 68 லட்சம் ரிட்டையர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஓய்வூதியமாக இந்த சிபிபிஎஸை பயன்படுத்தி பென்ஷன் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த பென்ஷன் அமௌண்ட்டை அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 122 ஓய்வூதிய பென்ஷனர் ஆஃபீஸில் இந்த சிபிபிஎஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2024 நவம்பரில் 24 பென்ஷனர் ஆஃபீஸை பயன்படுத்தி சிபிபிஎஸ் மூலமாக 213 கோடி ரூபாயை பென்ஷன் வாங்குகிற 9 லட்சம் பேருக்கு மேலே ஈஸியாக டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் சொல்லிகிட்டு இருக்குன்னா, இந்த சிபிபிஎஸ் மட்டும் இல்லைனா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக ஒரே நேரத்தில் பென்ஷன் வாங்குகிற எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் அனுப்புங்கிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஒரே நேரத்தில் அனுப்புறதுக்கு முக்கியமான காரணம் இந்த சிபிபிஎஸ் அப்படிங்கிற சிஸ்டம் தான். இதே 2024 நாடு முழுவதும் சிபிபிஎஸ் அப்படிங்கிற இந்த சிஸ்டத்தை அமல்படுத்திட்டாங்க. இது சம்மந்தமாக மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் மான்சுக் மாண்ட்வியா என்ன சொல்லியிருக்காருன்னா, சிபிபிஎஸ்ஸை நாடு முழுவதும் கொண்டு வந்தது ஒரு வரலாற்று மைல்கல் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டிருக்காரு. ஸோ இனிமேல் வேலை பார்த்துட்டு ரிட்டைர்மெண்ட் ஆகி சொந்த ஊருக்கு போகிற ஒரு எம்ப்ளாயி நாட்டோட எந்த மூலையில் இருந்தாலும் எந்த ஒரு வங்கி கிளையிலையும் பென்ஷன் சம்மந்தமான பண பரிவர்த்தனையெல்லாம் செய்கிறதுக்கு இந்த சிஸ்டம் ரொம்ப பயனுள்ள சிஸ்டமாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்து நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.